you can use one of this. The other option is, so I'll just show this one in the pom-pom. Because in pom-pom, உங்களால வந்துட்டு எதுவும் வெச்சு ஸ்டிச் பண்ண முடியாது. So you have to go for something that you have to stick it on. Okay. Now. Okay. So on this one, I'm going to show you something else that you can do. Ma? Yeah. The petal மட்டும் ஒரு தடவை ட்ரை பண்ணி காட்ட முடியுமா? ஓகேங்க. Okay, thank you. Okay, now I'll just show it in a magic circle. So first thing is ஒரு 3 chain போட்டுக்கோங்க. Then you have to do it twice again. And next chain குள்ள போயிட்டு இன்னும் ஒரு 3 தடவை பண்ணிக்கோங்க. இப்படி வரும். இப்படி வந்ததுக்கு அப்புறம் you have to yarn over and pull out of all the loops. Again இன்னொரு ஒரு chain போட்டுட்டு you have to chain 3 and you have to do a slip stitch. புரியுதுங்களா இது? அப்ப ஒரு இது முடியும்போது ஸ்லிப் அந்த கீழ நெக்ஸ்ட் செயின்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டா முடிக்கணுமா? ஆமாங்க. ஓகே. ஒரு செயின் போடுறீங்க அப்படினா இருங்க செயின்லயும் காட்டுறேன். ஓகே. இப்போ இப்படி இருக்குங்களா? சோ இதுல நீங்க 3 செயின் போடுறீங்க. ஆமா. போட்டுட்டு சோ ஒரு பெட்டலுக்கு you are going to use 2 செயின். So இதுக்குள்ள போறீங்க, you are taking out a loop. Okay, again yarn over, go in again, take out a loop. So இந்த chain 3 ஓட சேர்த்து இது 3 தடவை பண்ணிட்டோம். Then next இதுக்குள்ள போயிட்டு திரும்ப yarn over, go inside, take out a loop. Again yarn over, go inside, take out a loop. Again yarn over, go inside, take out a loop. So totally 6 times பண்ணனும். First one is the chain 3. அத தவிர 5 தடவை இந்த yarn over இது பண்ணனும். Again you have to yarn over, take out of இது எல்லாமே and make a chain. அப்புறம் முடிக்கும்போது திரும்ப ஒரு chain 3 போட்டு ஒரு slip stitch போட்டு முடிக்கணும். இதுக்குள்ள கடைசியா முடிச்சிருப்பீங்கல்ல அதுக்குள்ள போட்டு ஒரு slip stitch போடணும். திரும்ப நீங்க இன்னொரு ஒரு chain 3 போட்டு சாரி அடுத்த செயின் குள்ள போய் இப்போ இந்த செயின் முடிச்சிட்டீங்க. So next chain குள்ள போய் you have to make a slip stitch. திரும்ப you have to make chain 3 and திரும்ப you have to repeat this process. Okay. Okay. Okay, thank you. Okay, thank you. Okay. So now இதோட ஒரு alternative இது சொல்றேன். ஒரு the same thing what we did here. Okay. I'm just making a loop again.
making a smaller loop. In the chain 3 தான் போட்டிருக்கேன், chain 5 4 லாம் போடல. Okay, and so in the loop குள்ளேயே I'm making 4 single crochets. Then I'm going to slip stitch into the first one. Tirumba, I'm going inside this loop. In the loop ulla poi tirumba I'm doing the same thing. I'm not crocheting on the chain, I'm going inside the center the loop, and I'm making 4 single crochets. Now you can again notice. Then cut பண்ணிட்டு just pull it out. இத இப்படி சென்டர்ல வச்சு you can stitch it. தமிழ் இது finish ஆயிடுச்சு. Okay ma'am. Yeah, so நான் இது complete பண்றதுக்குள்ள maybe you can take for queries. Sure. Yes, in the meantime இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்க யாராவது இது சம்பந்தமா you want to share something அப்படினா feel free, you can just leave a message and I'll unmute you. ஏதாவது ஒரு விஷயம் புரியல இல்ல ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு இது கரெக்ட்டா இருந்தது அப்படின்ற மாதிரி whatever you want to share, those who want to share நீங்க ஷேர் பண்ணலாம். Like I would like to hear from Vaishnavi ma'am. நீங்க தான் வந்து நிறைய சஜஷன் வேற கொடுத்திருந்தீங்க கேமரா கிட்ட எடுத்துட்டு வாங்கன்னு. எனக்கு ஜூம்ல வந்து சௌமியா மேம் ஜூம் பண்ண முடியலல்ல? இல்ல ஆக்சுவலி பண்ண முடியும், அது ஸ்பாட்லைட் எடுத்தீங்கன்னா பண்ண முடியும். இல்ல யூசுவலா வந்து இதுல ஜூம் கால்ல ஜூம் பண்ண முடியுதா உங்களுக்கு? முடியும். ஓகே பாருங்க, லைக் நான் ஸ்பாட்லைட் கேன்சல் பண்ணிட்டு I can zoom in, பட் அது கால்ல இருக்கும்போது வர்க் ஆக மாட்டேங்குது. ஸ்டார்டிங்லயே பண்ணா sometimes it works. எனக்கு தெரிஞ்ச யூசுவலா ஜூம் கால்ல பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். Anyway, if it's there definitely we will try to do that the next time அதை இம்ப்ளிமென்ட் பண்ணலாம். Okay. And also this is going live on Facebook also. Yarn Wonders Facebook pageல live போயிட்டு இருக்கு. In case யாராவது ஜூம்ல டிஸ்கனெக்ட் ஆகுறீங்க அப்படினா அப்புறமா கூட இந்த ரெக்கார்டட் வெர்ஷன் அங்க பார்க்க முடியும். Meantime, yes, Vaishnavi ma'am, do you like to share something? உங்க அன்மியூட் பண்றேன் நான். Hi Soumi. Hi. Hi. Actually it was very nice. Session attend பண்ணோம் தான் வந்தேன். It was nice. What is the thing is கொஞ்சம் கிட்டக்க இருந்தா அந்த பெட்டல்ஸோட பியூட்டினஸ் பார்க்கிறதுக்கு வியூவர்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்குங்கிறதுனால தான் கிட்டக்க காமிக்க சொன்னேன். Yes. Now it looks very nice. That's what. That's all. But it's a very nice session, Soumi. It's very nice. Thank you. Yeah. Thank you so much Vaishnavi ma'am. ஓகே, நான் என்ன மாதிரி வந்து இதுல என்ன நடக்குதுன்னு புரியுதா அந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு, ஜெஃப்சின் சார். ஏன்னா யூசுவலா கேர்ள்ஸ் லேடிஸ் போடுங்க. ஓகே, ஜெஃப்சின் சார் நீங்க ஏதாவது பேச ஆசைப்படுறீங்களா? ஏன்னா உங்களுக்கு இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது புரியுதா இல்ல வாட் ஆர் யூ டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஷேர் பண்ணலாம். You can share your experience. Hi everyone. Just want to know how she's doing crocheting. So if it is good, I want to make my daughter attend this class. Fantastic. Is your daughter seeing this? Right now she's not seeing. Earlier she was seeing. Okay, no problem. We'll also send you the recorded version of the video, edited version, and you can ask your daughter if she is able to understand. Definitely, because sometimes this crochet and other artistic work, we may not be interested sometimes. That's what in the introduction I said, we would like to get the products ready-made. Instead of me learning and doing it, I would like to ask if there is something I can get. She does that also. She's having all the products in her website, and we'll also show that. Or if you have ladies at home or your wife or your daughter, definitely they can learn. Actually, for kids above or 8 years, they can crochet.
Okay. Sure. Thank you, ma'am. And wherever you can share panna question கேட்கணும் அப்படின்னா ஐஸ்வர்யா, Gracie ma'am or Harini, if you like to ask anything, you can ask Harini, Shiva. இன்னும் எவ்வளவு டைம் எடுக்கும் மேடம் இத நீங்க முடிக்க? இந்த மீன் டைம் ஐ கேன் ஆல்சோ in the video actually அவ்வளவுதாங்க, it is done. Maybe you can just show the products that were made. So probably for next 2 minutes let me show them the products. Yeah. சுவாமி எனக்கு ஒரே ஒரு டவுட். சொல்லு. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஆரஞ்சு அண்ட் yellow கலர்ல ஒரு பேட்டர்ன் காமிச்சல, அந்த பேட்டர்ன் நேம் என்ன? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல. ஆக்சுவலி அதுவும் அந்த மேஜிக் சர்க்கிள் தான், மேஜிக் சர்க்கிள்ல பண்றது தான். ஓகே. அது என்ன அப்படினா you just have to instead of இப்போ ஒரே ஒரு yarn வச்சு பண்றதுக்கு பதிலா பாதியில ஸ்டாப் பண்ணிட்டு you are just doing it with another color. ஓகே 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 ஓகே. ஆக்சுவலி பிகினர்ஸ்க்கு அந்த பேட்டர்ன் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இல்ல இப்போ இதுக்கு ஒரு பேட்டர்ன் நேம் சொன்னீங்க, so I thought அதுக்கு ஏதாவது டிஃபரண்ட் நேம் இருக்கும், so that அதான் கேட்டேன். ஓகே ஓகே. இல்ல நேம் கிடையாது, it's just something that I tried. Okay 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 okay. Nice, that one was very nice. Thank you. அது மாதிரி ஆக்சுவலி நாலு கலர் வச்சு கூட பண்ணலாம். This one. Yes. Yes 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 yes. Very nice, very nice. Thank you, ma'am. All right. Let me show you the video what we have here, the products video. Parallel உங்களுக்கு ஸ்பாட்லைட்ல சைடுல மேடம் பண்ணிட்டு இருக்குது, நீங்க அப்படியே பார்க்க முடியும்.
this Okay, is I have done. one video to share about Rakhi. In the meantime, Soumya ma'am oda matta discussion முடிச்சிடலாம். Yes ma'am. Yeah, so this is done. நான் இது ரெண்டுத்துலயுமே நடுவுல வந்து bead தான் வச்சிருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி இது கொஞ்சம் இது காட்டணுன்றதுக்காக I used 2 colors. So இந்த ஆப்ஷன் நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, some people they wear the Rakhi all through the year. So அவங்களுக்காக if it is fully in yarn, அதுல வந்து அவங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இருக்காது. And some people would want a eco-friendly version. அப்போ you need not use these plastic beads. அதுக்கு crochetலயே வந்து you can keep these like a centerpiece மாதிரி. Okay, so yeah, so this is done. So இதுல ஏதாவது doubts இருந்துச்சுன்னா சொல்லுங்க. Yes, இதுக்கு அடுத்தது are you going to explain them anything Soumya ma'am? அவங்களுக்கு yarn பத்தி மத்த டீடைல்ஸ்லாம். ஆமா, இப்போ yarn பத்தி இப்போ நம்ம கிட்ட இருக்கிற என்கிட்ட இருக்கிற kinds of yarn வந்து நான் காட்டுறேன். In the meantime, நான் உங்களுக்கு announcement கொடுத்துறேன். So basically, what we planned demo-wise, Rakhi demo she has completed. Since we said 7 to 8, we have already done with our time. But we are ready to extend, no problem. So யார் வந்து நீங்க Rakhi கத்துக்கணும்னு வந்தீங்களோ, yes, of course, I think you would have learned. Now what next அப்படின்னா, now she will be showing something else, what she has, yarn எப்படி select பண்றது, என்ன மாதிரி yarn இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. And apart from that, what next அப்படின்னு சொல்லும்போது, நீங்க கிளாஸா கத்துக்கணும்னாலும் சரி, இல்ல Rakhi products வாங்கினாலும் சரி, after this session, you can contact us in WhatsApp. Price details ஆகட்டும், இல்ல இது எப்போ செஷன் இருக்கும். If you want 1-to-1 session, she can take it 1-to-1. இல்ல 1-to group எடுக்கனாலும் அவங்க எடுக்கலாம். லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன் பர்சன் வரணும்னா எடுக்கலாம். As of now, everything is online. She stays at பெருங்குடி வேளச்சேரி கிட்ட. லாக்டவுனுக்கு அப்புறம் நீங்க இன் பர்சன் வரணும்னாலும் வரலாம். So you can decide whatever the way you want. Maybe we can discuss that offline. நம்ம இந்த செஷன் முடிச்சதுக்கு அப்புறமா இப்போதைக்கு parallelly when she is explaining you, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க chat box நீங்க மெசேஜ் போட்டுட்டே இருக்கலாம். I will be unmuting you. You can explain. Yes ma'am, we'll continue. Yeah, so என்கிட்ட இருக்கிற ஒரு kind of yarn பாத்தீங்கன்னா this one is something called an acrylic yarn. So இது வந்து என்கிட்ட bulk stock இருக்குது. And இது பாத்தீங்க அப்படின்னா it is இதுதான் வந்து I suggest this for classes. It's these are the two options. So this one is கொஞ்சம் திக்கான yarn. So உங்களுக்கு class beginners வந்து கத்துக்கிறவங்களுக்கு this will be very easy. But கொஞ்சம் basics தெரியுது அப்படின்னா you can go for the thinner one. Okay, so இதை தவிர okay, so இதை தவிர I also have some imported yarns. அது பாத்தீங்க அப்படின்னா this I will only advise if you are going for something ஒரு கிட்க்கு ஒரு பேபியோட இதுக்கு அந்த மாதிரி எதுனா you can use this one. This is pure cotton yarn. So இதை வச்சுதான் வந்து நான் இந்த ராக்கி பண்ணியிருக்கேன். So இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டஃப்க்கு you can go for this because this is quite expensive. This is one thing that I have. And this is another one. இது வந்துட்டு இந்த something called blanket yarn. இதுவும் வந்து பேபிஸ்க்கு பண்றதுக்கு இதுல பண்ணும்போது ரொம்ப சாஃப்டா இருக்கும். நம்ம ப்ராடக்ட்ல இதுல பாத்தீங்க அப்படின்னா there was a blanket that was made out of it. So yeah, this is that. இதுலயும் வந்துட்டு I have two kinds. One is the variegated one and one is the plain yarn. Okay, so that is that. அப்புறம் if you have to உங்க local storesல கிடைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா that is the thing called NACO. இது வந்துட்டு almost எல்லா கடையிலயுமே இருக்கு. This is from a brand called Pony. Ponyல இருந்து தான் they manufacture all these needles and everything. So கோயம்புத்தூர் அந்த சைடுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் this one should be available. ஏன்னா இது சென்னையிலயும் கிடைக்குது. What is that? So there is another thing called a t-shirt yarn. So this is something called a t-shirt yarn. T-shirt yarn வந்து it is best for making baskets அந்த மாதிரி stuff. So ஒரு it will be அந்த ஒரு project வந்து quick-ஆ முடிஞ்சிரும். ஏன்னா this is a huge it's a very thick yarn and நீங்க இதை யூஸ் பண்ற நீடலும் பாத்தீங்கன்னா you will use something like 7 mm and above. So this is that. And that's about the kind of yarn that I have. So என்கிட்ட இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 3 things. One is the blanket yarn, one is this one, and the other one is the imported yarn, this one.
So இது மூணு வந்து என்கிட்ட இருக்கு. I will show you something that I'm making out of t-shirt yarn. இந்த மாதிரி வரும். So இதுவும் வந்து t-shirt yarnல வந்து பண்ணதுதான். இந்த t-shirt yarn பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நம்மளோட சாரி, நம்ம பழைய t-shirt அதுல இருந்து நம்மளே கூட பண்ணலாம். அதுக்கு நிறைய DIY இதெல்லாம் இருக்குது. So that also you can watch. That's it about the yarn. Any other queries? Well, ma'am, நான் உங்களோட வீடியோ நான் காமிச்சறேன். மேபி அதுல நீங்க yarn types காமிக்கணும் அப்படினா you can. Maybe mute பண்ணிட்டு காமிக்கிறீங்களா? Yes. உங்களை நான் மியூட் பண்ணுமா நீங்களே பண்ணிக்கிறீங்களா? இல்ல the video, if you're showing a video, அந்த வீடியோல வர இத மியூட் பண்ணிட்டீங்கன்னா I can explain. The PDF what you have sent before. Yeah, okay. Types of yarns. Yeah. Start from the beginning. So இது வந்து வேரியஸ் திக்னஸ்ல இருக்கு. இந்த குவாலிட்டில என்கிட்ட மோஸ்ட்லி variegated வெர்ஷன் தான் இருக்கு. plain ones one or two things are there. So இது ஒரு plain one இருக்கு. இன்னொரு 2-3 கலர்ல plain இது இருக்கு. But mostly this comes in variegated one. இது ஆக்சுவலி அந்த ஃபர்ஸ்ட் காட்டின ப்ளூ வந்து ஸ்டாக் இல்ல. ஸோ மற்றது எல்லாமே இதுவும் ஸ்டாக் இல்லை. அந்த the yellow one is out of stock and the first blue one. அடுத்த ஸ்லைட் போங்க தமிழ். இதுவா? ஆமா, the blue one, right top first one and the last the yellow one. அது ரெண்டு மட்டும் ஸ்டாக் இல்ல. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்கும் yellow. இல்ல நினைக்கிறேன் மேபி. Anyway, அது பர்சனலா நீங்க இது பண்ணும்போது கார்டு அனுப்பும்போது I can send it to you. So Tanya, did you try making for your brother? No, auntie. Actually, I was feeling a little bit sick, auntie, so I couldn't. Oh, okay. Thank you. Where are other questions that you want to share? Yes, Tanya. I'm starting. Auntie, I was trying making a scarf with the red one you gave. I started. Okay. Very nice, Tanya. You've got a hang of it. Thank you, auntie. Thank you, Tanya. Like Sundaram Mahalingam sir, நீங்க ஏதாவது ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறீங்கன்னா you can share. And ஐஸ்வர்யா மேம் நீங்க ஷேர் யாரா இருந்தாலும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி இல்ல தெரியாது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கனாலும் சரி, based on what has happened today நீங்க உங்களுடைய feedback ஷேர் பண்ணலாம். Because based on the last time feedback we wanted to do it again. In fact demo plan ல நான் முதல்ல இன்ட்ரோல சொன்ன மாதிரி all of a sudden we planned. அதுக்கப்புறம் ஓகே we decided okay let's go for one more demo அப்படின்னு சொல்லிட்டு மேபி இது நல்லா போகுது அப்படின்னா it may happen week on week கூட நடக்கலாம். ஏன்னா she is very much interested in crochet. அதான் லாஸ்ட் டைம் கூட நான் சொன்னேன் like she's a housewife, she's taking care of kids, husband எல்லாம் தாண்டி ஒரு பேஷனுக்காக வந்து she has been doing it. In fact everyday night timeல தான் அவங்களோட ஷூட், அவங்களோட யூடியூப் சேனலும் நீங்க பார்க்கலாம், ஃபேஸ்புக் பேஜும் பார்க்கலாம். லாஸ்ட் 1 month 2 month இந்த லாக்டவுன் பீரியட் she has been making use of it well. என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணி she has been showing it and putting it in her website and also அதை மறந்துட்டேன் சொல்ல, அதில் போனீங்கன்னா you can find a lot of things. So when someone is so passionate about it, definitely you will be able to learn a lot from her. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா definitely she will be able to guide you. Yes ma'am, if you don't have any questions, probably we can quickly take the feedback and we'll close the session. And in the session close பண்ணிட்டோம் அப்படின்னா further things you can definitely contact us on our WhatsApp number. யார் மூலமா நீங்க வந்தீங்களோ அவங்க மூலமா. Before I close, I'd like to ask Gauri, do you like to share anything about today's session? Gauri, Anandi ma'am, நீங்க பேசலாம், உங்களுக்கு கனெக்டிவிட்டி கரெக்டா இருக்கு. மத்தவங்க வேற யார் பேசணும்னா definitely you can leave a message, நான் உங்களை unmute பண்றேன். You can share. Yes, Gauri. Yes, it was very nice that they put flowers into it. But அவங்க அதிலே crochet அந்த threadலயே பண்ணது வந்து it was very awesome work actually. அது நம்ம அப்படியே ஷர்ட்ஸ்ல கூட அந்த மாதிரி ஒட்டி அன்னி கூட ஒட்டலாம். there are a lot of patterns அப்படியே chains மாதிரி வர மாதிரி பண்ணலாம், நல்லா இருக்கும்.
இதுல That ஆக்சுவலி is நீங்க also very ஹேர் awesome பேண்ட்ஸ் கூட work. பண்ணலாம் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு. You can do hair bands, hair clips. ஆமா. It's a very quick thing. ஹேர் கிளிப்ஸ் கூட பண்ணலாம். எஸ் we can அந்த இது டிக்டாக் கிளிப்ல ஒட்டனோம்னா ஆமா. அது ஒரு மாதிரி பேட்டர்ன் ஆயிடும். ஆமா. Thank you Gauri. அந்த petals formation அது நிறைய பேருக்கு கரெக்ட்டா ரெஜிஸ்டர் ஆனா you can do once more also அது. அதனால I thought நல்லா இருக்குது, ஈஸியா ட்ரை பண்ணலாம். என்கிட்ட மெட்டீரியல் சோர்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன், 2 daysல வரும். Okay. அதனால I will definitely do that. நல்லா இருக்கு petals. Thank you. All right, one thing I'd like to highlight, நிறைய பேர் Thank you so much for sharing your time for free of cost. அது free of cost பண்றதுனால we are also benefited and definitely நிறைய பேர் in person வருவாங்க because lockdownனால we can't come in person and get the minute tipsலாம் கத்துக்கிறதுனா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி கத்துனாதான் நமக்கு சொல்லி தர முடியும் இல்லையா? So it's not just through இதுல வந்து கத்துக்க முடியும் அப்படின்றது கிடையாது. நானும் இது ஹேக் பண்ணேன், it took a long time for learning one thing. அவங்க நிறைய கத்துக்கிட்டதுனால அவங்க கிட்ட இருந்து ஈஸியா நம்ம கத்துக்கலாம். So classes போறது பெஸ்ட். That's true. Thank you அதே so மாதிரி much. இன்னைக்கு டெமோல வந்த நிறைய பேர் நான் சொல்லி காசுனா this is just a free demo. Usually எங்களோட ஹாபிட் என்ன அப்படின்னா you would have seen a lot of workshop. நிறைய பேர் ஆன்லைன் workshop அட்டெண்ட் பண்ணீங்கன்னா தெரியும். டெமோவோட கான்செப்டே வந்து டெமோல வந்துட்டு அதை பிடிச்சு போயிட்டு you have to come to the main workshop. ஆனா என்ன அப்படின்னா அந்த டெமோல வந்து ஒன்லி செல்லிங் will happen. நாங்க இது பண்றோம் அது பண்றோம் தியரிட்டிக்கலா போகுமே தவிர மெயின் ஒர்க்ஷாப்ல இதெல்லாம் கத்துக்க போறீங்கன்னு தியரிட்டிக்கலா சொல்லுவாங்க தவிர பட் டெமோல you will not find some value in some of the workshop. பட் சில இன்டர்நேஷனல் ஃபார்மேட் இருக்கு. இப்போ நாங்க அட்டெண்ட் பண்ணும்போது நான் அட்டெண்ட் பண்றேன் டெமோ அப்படின்னா அதுல ஒரு 2 hours இல்ல ஃபுல் டே ஒர்க் ஷாப்னாலும் சரி 50 to 60% they will add value. நீங்க அந்த டெமோ முடிச்சுட்டு நீங்க மெயின் ஒர்க் ஷாப் வரலனா கூட பரவாயில்ல, அதுல கத்துக்கிட்டதை வச்சு நீங்க லைஃப்ல சில விஷயங்களை அப்ளை பண்ண முடியும். ஸோ சேம் கான்செப்ட் ரீ அப்ளை பண்ண நான் வந்து ஐ எம் ப்ரௌட் ட்ரெயினி ஆஃப் டாக்டர் மகாராஜா. எங்களோட ஸ்கூல் ஆஃப் தாட் எப்படின்னா எந்த ஒர்க் ஷாப் நாங்க பண்ணாலும் சரி அந்த ஒர்க் ஷாப்ல ஒரு வேல்யூ இருக்கணும். அந்த ஒர்க் ஷாப் வந்துட்டு அவங்க ஃபர்தரா வரலனா கூட பரவாயில்ல, அதுல இருந்தே அவங்க they should get some value அப்படின்றதுல we are very much focused. சேம் திங் தான் சௌமியா மேம் சொன்னோன்னா she was very happy. ஓகே தமிழ் நான் இதுலேயே பண்ணிக்கிறேன். ஏன்னா சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஓகே இதுலேயே கத்துக்கிட்டாங்க அப்படின்னா எப்படி அடுத்த ஒர்க் ஷாப் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் திஸ் இஸ் we have to do. இந்த ஒர்க் ஷாப்ல நாங்க ஒரு விஷயம் சொல்லி தரோம் அப்படின்னா நம்ம இன் பர்சன் ஒர்க் ஷாப்ல we'll do it slowly. இப்போ இதே விஷயம் கௌரி கேட்ட மாதிரி ஒரு தடவைக்கு 2 தடவை பண்ணலாம், ஒரு நாளைக்கு 2 நாள் பண்ணலாம். இன்னைக்கு பண்ணிட்டு ஓகே இன்னைக்கு பாதி போதும், நாளைக்கு நான் செகண்ட் ஸ்டெப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு you will be getting hand hold guidance அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் வேற ஆல்வேஸ் give it for free. கொஞ்சம் விஷயங்கள் ஃப்ரீயா கொடுக்க ரெடியா இருக்கிறோம். அண்ட் நம்ம இன் பர்சனாக நிறைய கற்றுக்கும் போது ஃபாஸ்ட்டாகவும் கற்றுக்கலாம், நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும், நம்மளோட கஸ்டமைஸ் டவுட்ஸ் எல்லாமே கேட்க முடியும். ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் பிளானிங் டு டூ. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் இந்த ஒர்க் ஷாப் வந்து டெமோ ஒர்க் ஷாப் வந்து ஜாயின் பண்ணதுக்காக. பிஃபோர் ஐ ஆஸ்க் சௌமியா மேம் டு டாக் அகைன், இன்னும் 2 பேர் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஆனந்தி மேம் உங்களுடைய க்ளோசிங் ஃபீட்பேக் நீங்க கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா ஹரிணி பேசணும்னு ரொம்ப நேரமா துடிச்சிட்டு இருக்காங்க, எனக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் மேம். சார் இன்னைக்கு செக்ஷன் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்தது. மேமோட வீடியோ வந்து நாங்க எதுல ஃபாலோ பண்ணிக்கலாம் சார்? யூடியூப் சேனல் லிங்க் நான் அனுப்பி விடுறேன் மேடம். யான் வண்டர்ஸ்னா யூடியூப் சேனலுக்கு ஃபேஸ்புக் லிங்க் அனுப்பி விடுறேன், நீங்க அதுல ஃபாலோ பண்ணலாம் நீங்க. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு டே நல்லா போனது. அவங்க சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற எங்க குவாரண்டைன் டைம்ல எங்க டைம் யூஸ்ஃபுல்லா அவங்க சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சௌமியா மேம். Yeah, thank you so much. Thank you ma'am. All right, last before I hand over to Soumya ma'am, Harini would like to share something. Yes Harini, you are on spotlight. My mother was doing so many Rakis and one day she was making so many Rakis and then she asked me whether I would like to make one. I told her that I wanted you to give one Raki and make a pom Raki just like it, so that I can also make one for Haran. I like the pom Raki color that like the one that she did now. Thank you, Vimi. Thank you so much Harini. All right, then I would like to hand over the session to Soumya ma'am for the concluding note, and we can close the session. And anytime others you can contact us on the WhatsApp number. MC Thamarasan signing off here for Chennai Event MCs, Entertainers and Professionals, along with MC Nandini. You can close pannidalam ma'am. Once you finish, we'll close the session. Yeah, okay. So the main thing about this demo is நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு எடுக்கும் போது ஒரு வெபினார் மாதிரி கண்டிப்பா எல்லாரும் வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க.
ஆனா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் கிடைக்கிறதுக்காக தான் இந்த டெமோ வந்து நாங்க பண்றோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். அண்ட் தமிழரசன் அண்ட் நந்தினி ஆஸ் யூஷுவல் செஷன் ரொம்ப நல்லா கொண்டு போனீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஏதாவது உங்களுக்கு இது இருக்குன்னா பர்சனலா வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க. Thank you. Thank you so much, ma'am. Let's close the session. Everyone have a great time. Good night. Bye-bye.